அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிர் இல்லாத பொருட்கள், ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு பொருட்களுடைய இயக்கம் எல்லாமே அல்லாஹ்வோட கையில தான் இருக்கு. அல்லாஹ் என்ன நாடுறானோ அதான் நடக்கும். கொரோனா வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோமா? நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ திட்டங்கள்லாம் வச்சிருந்தாங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அல்லாஹ்வோட நாட்டத்துல இந்த மாதிரி வரணும் அப்படின்னு இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் பீரியட் வரணும்னு இருந்திருக்கு. மக்களோட பொருளாதாரம் மோசமா பாதிக்கப்படணும். இது எல்லாமே அல்லாஹ்வோட திட்டத்துல இருந்திருக்கு. இப்போ எக்ஸாம் கூட, இப்போ ஸ்கூல் திறந்தாச்சு, எக்ஸாம் வைக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. அல்லாஹ்வோட நாட்டத்துல இல்லை. இப்போ ஆட்சி அதிகாரத்துல யார் யார் இருக்காங்களோ அது கூட அல்லாஹ் நாடினதாலதான் அவங்க இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், சிஎம் ஆகட்டும், எல்லாருமே அல்லாஹ்வோட நாட்டுல இருந்திருக்கு. இவங்கெல்லாம் இப்படி ஆகணும் அப்படின்ட்டு. அதிகாரம் ஆட்சி அல்லாஹ் தான் விரும்புறவர்களுக்கே கொடுக்குறான் அப்படின்னு நமக்கு தெரியும். அது விரும்புறவங்க அப்படிங்கிறது எப்படின்னா, நல்லவங்க கையில தான் ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு இருந்தா, ஃபிரௌனோட கையில ஆட்சி அல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டான். அல்லாஹ் நாடுனா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அல்லாஹ்வோட நாட்டுல இருந்தா அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறான். அப்படிதான் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை நம்ம முழுமையா நம்பணும். அல்லாஹ்வோட நாட்டுல இருக்குது. அல்லாஹ் யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ, எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அது அல்லாஹ்வோட நாட்டுல தான் இருக்கு. சில பேருக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய பொருளாதாரத்தை கொடுத்துருக்கான். காரூன் கூட குரான்ல அல்லாஹ் சொல்றான், அளவுக்கு அதிகமான செல்வம் கொடுத்துருக்கான். சில பேருக்கு குறைச்சி கொடுத்துருக்கான். அதே மாதிரி படிப்பு விஷயத்துல பாத்தீங்கன்னா, சில பேருக்கு ரொம்ப அதிக அளவு கல்வியை கொடுத்துருக்கான். சில பேருக்கு ரொம்ப கண்ணியம் கொடுத்துருக்கான். குறைச்சும் கொடுக்குறான், கூட்டியும் கொடுக்குறான். நம்ம அதை கேள்வி கேட்க முடியாது. நம்ம அதை ஏன் சில பேருக்கு குறைச்சி கொடுத்துருக்கான், ஏன் கூட்டி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது அது அல்லாஹ்வோட நாட்டம், அது அல்லாஹ்வோட விருப்பம். அது நமக்கு எல்லாம் என்ன கிடைச்சிருக்கோ, நம்ம கிட்ட இப்ப என்ன இருக்கோ அது எல்லாமே அல்லாஹ் எனக்கு இதை தான் நாடி இருக்கான், இதை வச்சு நான் திருப்தி அடைவேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் நமக்கு அல்லாஹ் மேல நமக்கு உள்ள பிரியத்தை அதை காட்டுறதா இருக்கும். அதுக்காக நம்ம நிறைய பேருக்கு அல்லாஹ் நிறைய பணத்தை வாரி வாரி கொடுக்குறானே, அவங்க மட்டும் தான் அல்லாஹ்வோட பிரியத்துக்குரியவங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சோதனைக்கு உள்ளாக்கப்படுறவங்கலாம் அல்லாஹ்வோட பிரியத்துக்கு உண்டானவங்க இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படி பார்த்தா நபிமார்கள், சஹாபாக்கள் எவ்வளோ நம்ம படிச்சிருக்கோம், எவ்வளோ சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க சந்திக்காத சோதனைகளே கிடையாது. அப்போ அவங்க ஆனா எவ்வளோ அல்லாஹ்க்கு அவங்க எவ்வளோ பிரியமானவங்களா இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால இன்ஷா அல்லாஹ் நமக்கு என்ன கிடைக்குதோ என்ன கிடைக்கலையோ அல்லாஹ் மேலேயே நம்பிக்கை வைக்கணும். அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் நம்ம மேல நிறைய பாசம் உள்ளவனா இருக்கான். நம்ம மேல உள்ள பிரியத்தினாலேயே நமக்கு சில பேருக்கு அதிகமா கொடுக்குறான், சில பேருக்கு குறைச்சி கொடுக்குறான். இப்போ ஒரு நடுத்தரமா ஒரு குடும்பம் வாழ வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் ஒருத்தரை முடிவு செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா, அவர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவருக்கு அதே அளவுக்கு ஏதாவது ஒரு செலவை அல்லாஹ் ஏற்படுத்திட்டே இருப்பான். வேற ஏதாவது ஒரு செலவு வந்துடும். அதே மாதிரி யாரு அல்லாஹ் நல்ல அவங்களை நல்ல செல்வத்தை அதிகமா கொடுக்கணும்னு நினைக்கிறானோ, அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பணம் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ நடுத்தரமா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நாடுறவங்களுக்கு செலவு இருந்துகிட்டே இருக்கணும். பணத்தை வாரி வாரி கொடுக்குறவங்களுக்கு அவங்க அந்த செல்வம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அல்லாஹ் தான் செல்வந்தாராக்குறான், ஏழையாகவும் ஆக்குறான். ஸோ இதை நம்ம அப்படியே ஏத்துக்கணும். அப்படி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், அது நம்ம அல்லாஹ் மேல நம்ம எவ்வளவு பிரியமா இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அடையாளமா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி எப்பவுமே நமக்கு என்ன கிடைச்சதோ கிடைக்கலையோ அதை கொண்டு அல்லாஹ் மேல திருப்தியா இருக்கணும். அதை அல்லாஹ் விரும்புறான். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடியவங்களா இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.